அந்த பதவிகள் சரியாக வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோட ஒரு ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு பொதுக்குழுவிலே சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படுத்தும். எந்த ஒரு இடத்திலையும் வந்து தமிழரசு கட்சியை தோற்கடிக்கிறதோ இல்லாட்டி தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்து அந்த ஆட்சியை தோற்கடிக்கிற நோக்கம் எங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் தேசத்துடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த அந்த சூழலிலே அந்த அந்த போராட்டத்துடைய தியாகங்கள் அது அனைத்தும் மக்கள் படிப்படியாக தமிழ் தேசியத்தை விட்டு விலகுவார். முஸ்பாய் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் வந்து இந்த இணைவு தொடர்பாக உள்ளூராட்சி மன்றத்தில் வந்து சபைகள் அமைக்கணும் என்றால் கூட்டணி காலத்தின் கட்டாயமாக இருக்கிற அந்த வகையில் அவர் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா, தமிழரசு கட்சியோடு நாங்கள் இணைகிறதுக்கும் தயாராக இருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய சமஷ்டி அடிப்படையான சுயநிர்ணய தீர்வு என்ற விஷயத்தில் அவர்களும் ஒத்து வந்தால், அதாவது புரிந்துணர்வு அடிப்படையில் ஒரு ஒப்பந்த ரீதியாக கைச்சாத்திட்ட பிறகு நாங்கள் இது தொடர்பாக இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற விடய போல் அவர் பேசியிருந்தார். அது தொடர்பான காணொலியை நான் இதோட நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். மக்களுடைய இனப்படுகொலை நடைபெற்ற அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி தமிழ் இனப்படுகொலை வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் ஊடகங்களை இன்றைக்கு சந்திக்கிறோம். அது மிக பொருத்தமான ஒரு நேரமாக நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் நல்ல தலைவர்கள் போல கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒட்டுமொத்தமாகவே தமிழ் தேசத்துடைய இருப்பு சார்ந்த பல கேள்விகள் எழுப்பப்பட்ட ஒரு சூழலிலே தான் கடந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு பரவலான ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்பட்டிருந்த ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் கடந்த 6ஆம் தேதி மே மாதம் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தேர்தலுடைய முடிவுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு பயணிக்கிற நம்முடைய தேச மக்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியாக நம்முடைய மக்கள் அதை கருத வேண்டும் என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த 2009க்கு பிற்பாடு கணிசமான அளவுக்கு சர்வதேச மட்டத்திலே ஒரு கருத்துவாக்கமும் சிலவழிலே அந்த வல்லரசுகள் மட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்திருக்கலாம். தமிழ் மக்கள் படிப்படியாக தமிழ் தேசியத்தை விட்டு விலகுவார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் தேசத்துடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த அந்த சூழலிலே அந்த அந்த போராட்டத்துடைய தியாகங்கள் அது அனைத்தும் மனதிலே மிக ஈழத் தமிழர்களுடைய இனப்படுகொலை வாரம் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுவது இனமாக கொண்டாடக்கூடியதாக இருப்பது அத்தனை தியாகங்களுக்கும் அர்த்தத்தை கொடுக்கின்றவர்களாக நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகின்றோம். 2வது விடயம் வந்து இந்த தேர்தல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. நாங்கள் அதை குறிப்பிடுவதற்கான காரணம், நம்முடைய அமைப்பு 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி நாங்கள் தமிழர் தேசிய மக்கள் முன்னணியை ஸ்தாபித்து நாங்கள் பயணித்து வந்த ஒரு சூழலிலே கணிசமான பின்னடைவுகளை தோல்விகளை நாங்கள் கண்டு அதை தாண்டி வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே 2010ஆம் ஆண்டு கூட்டமைப்பிலிருந்து விலகி நாங்கள் சந்தித்த முதல் தேர்தலில் வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பின்னடைவு அடைந்தோம். நாங்கள் தேர்தலில் மிக குறைவான வாக்குகளை மக்கள் மட்டத்தில் வந்து மட்டும் பெறக்கூடியதாக இருந்தது.
ஆனால் நாங்கள் அதற்காக மனம் தரலாமல் நாங்கள் தொடர்ந்தும் தேசியத்தோடு உறுதியாக பயணித்ததாலே எங்களுக்கு இயன்ற அளவுக்கு நேர்மையான ஒரு பாதையை நாம் பிடித்ததாலே நாங்கள் 2015 ஆண்டு தேர்தலுக்கு முகம் கொடுத்த பொழுது அந்த அந்த 2010 ஆண்டிலே நாங்கள் சந்தித்த பின்னடை கணிசமான ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அடைந்தோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு கணிசமான அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுத்து தமிழ் மக்கள் பேரவைக்குள்ளே தீர்வு திட்டம் ஒன்றை தயாரித்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த தீர்வு திட்டத்தை கொண்டு போய் சேர்த்ததில் தமிழ் தேசிய மக்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு, தீர்வு திட்டத்தை தயாரித்ததிலே மிகப்பெரிய பங்கு, அதை கொண்டு போய் மக்கள் மட்டத்தில் கொண்டு போனது ஒரு மிகப்பெரிய பங்கு. தவறான பாதையிலே தமிழ் தேசியவாதத்தை கொண்டு செல்லுகின்ற முயற்சிகள் நடைபெற்ற பொழுது அதை அம்பலப்படுத்தி நாங்கள் அதை மக்கள் மட்டத்திலே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு முன்னெடுத்த செயற்பாடுகளுக்கும் கணிசமான ஒரு வரவேற்பு இருந்ததாலே 2018 ஆண்டு நடைபெற்ற ஒரு ஊராட்சி தேர்தலில் அதுவும் திரும்ப நான் சொல்லுகின்றேன், ஒரு ஊராட்சி தேர்தல் என்றால் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி போட்டியிடுகின்ற பொழுது மிகவும் கடினமான ஒரு விடயம், அதுக்காக ஒரு ஆணை பெறுவது. ஆனால் நாங்கள் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்து கிட்டத்தட்ட 102 உள்ளூராட்சி உறுப்பினர்களை வடகிழக்கு விடுதலையும் வந்து நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த முயற்சியும் வந்து நாங்கள் தமிழ் தேசிய பேரவை என்ற பேரிலே தான் நாங்கள் செயல்பட்டோம். அப்பொழுது கட்சிகள் சார்ந்த ஒரு கூட்டாக இல்லாமல் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கூட்டாக நாங்கள் முதல் தடவையாக தமிழ் தேசிய பேரவையை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அந்த வகையிலே அது ஒரு எங்களுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தது அந்த 2018 ஆண்டு உள்ளாட்சி தேர்தல். ஆனால் அதுக்கு பிற்பாடு 2020 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் வந்து நாங்கள் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்து 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தோம். ஆனால் 2024 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் தெரிவு செய்திருந்தாலும் கூட அமைப்பில் நாங்கள் கணிசமான ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்திருந்த ஒரு இடத்துல வந்து பொதுவாக வந்து தமிழ் தேசிய அரசியலே இயங்குறதாக சொல்லி இருந்த அந்த தரப்புகள், விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய அரசியலை ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போனதால் மக்கள் மட்டத்தில் வந்து கணிசமான அதிருப்தியும் தமிழ் தேசிய அரசியல் மீது மக்கள் வைத்திருந்ததால தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகின்ற ஒரு அமைப்புள்ள வாயில நாங்களும் அணிவந்தோம். அதே போன்று நாங்கள் எங்களுடைய அமைப்பாகவும் வந்து கணிசமான உள் ரீதியான ஒரு தேடல் ஒன்றை செய்து எங்களுடைய செயற்பாடுகளிலையும் வந்து கணிசமான தவறுகள் இருந்தன. நாங்கள் உண்மையிலே எங்களுடைய பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பலமே நாங்கள் மக்கள் மட்டத்திலே வேலை செய்கின்ற ஒரு அமைப்பாக எங்களை வளர்த்து கொண்டது. அதுதான் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதில்லையும் எழுகத்தமிழ் போன்ற நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடைபெறுவதில்லை. நாங்கள் அதை உங்களுடைய பங்களிப்பு ஊடாக வந்து நிலைநாட்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் உண்மையிலே 2020 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அதில் கிடைச்ச வெற்றின்றதை வந்து நாங்கள் இந்த மக்கள் சந்திப்புகளை வந்து அந்த மக்கள் மயப்படுத்துகின்ற வேலை திட்டத்தில் வந்து கணிசமான வீழ்ச்சி நடைபெற்றது. அது ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். அது அவங்களுடைய அமைப்பு 2024 ஆண்டு தேர்தலில் நல்ல ஒரு பாடம் கற்றுக்கொண்டோம். ஆகவே அதுக்கு பிறகு நாங்கள் அதை நிவர்த்தி செய்யணும் அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு விரும்பியிருந்தாலும் கூட வெறுமனே ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த பின்னடைவை சந்தித்து 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் அதை சாதிக்கலாமோ என்ற ஒரு கனத்த கேள்வி இருந்த ஒரு நிலையிலே நாங்கள் அந்த 2018 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கிடைத்த அதே அளவுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் உண்மையிலே இந்த தேர்தலில் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சி
ஜனநாயக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், மற்றது திரு அருந்தபாலன் அவர்கள், திரு சரவணபவன் அவர்கள் அனைவருக்கும் வந்து நாங்கள் நன்றி கூட வேண்டுகின்றோம். அவர்கள் உண்மையிலே நம்முடைய செயல்பாடுகளுடைய நேர்மைத்தன்மையை பார்த்து அவர்கள் அந்த கொள்கைக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுக்குற ஒரு முடிவிலே மூட வந்து சேர்ந்தார்கள். தமிழ் தேசிய கட்சி அந்த வகையில் வந்து அவர்களுடைய பங்களிப்பு என்பது நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் வந்து நாங்கள் அதை கணிசமாக வந்து வலியுறுத்த விரும்புகின்றோம். ஏனென்றால் ஒரு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய அமைப்பு 2024 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு ஒரு பின்னடைவு அடைஞ்சதாக வந்து கருதப்பட்ட ஒரு நிலையிலும் கூட அவர்கள் இந்த கொள்கைக்காக வந்து நம்முடன் இணைந்தது என்பது உண்மையிலே அவர்களுடைய அந்த காலங்களில் வந்து நாங்கள் சிறுவனையில் வந்து விமர்சனங்கள் வச்சிருக்கலாம், அவர்களும் எங்களை விமர்சித்திருக்கலாம். ஆனால் அந்த நாங்கள் குறிப்பிடுகின்ற அந்த பொது புள்ளியில் சந்திக்கின்ற அந்த விருப்பத்தில் ஒரு மிக பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் அந்த கடைசி முன்வல் அனைத்தும் அமைந்தது. அவர்களுக்கும் வந்து நாங்கள் முழுமையாக வந்து நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மை பொறுத்தவரையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் மீண்டும் 2018 ஆண்டு கிடைச்ச அந்த அங்கீகாரம் உண்மையில் அதுக்கும் கூட கூடுதலான ஒரு அங்கீகாரமாகத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். என்றால் இந்த முறை பல முக்கியமான நாங்கள் களமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து அங்கே தான் நாங்கள் மிகவும் களமாக இருக்கிற ஒரு பிரதேசம். அதில் 2 மிக முக்கியமான உள்ளூராட்சி சபையில் வந்து நாங்கள் பட்டியல் போட முடியும். எங்களோட பட்டியல் நிராகரிக்கப்பட்டது. நல்லூரும் கருத்துத்துறை பிரதேச சபையும் வந்து நாங்கள் மிகவும் பலமாக இருக்கிற ஒரு இடம். அந்த வகையில் வந்து திரு ஐங்கரநேசன் அவர்களுடைய மைய பிரதேசம் வந்து நல்லூர் தான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கு 2018 கிடைத்த வெற்றியோடு நாங்கள் சரி சமமாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட உண்மையிலே இந்த தேர்தலில் வந்து நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடங்களில் வந்து போட்டி போட முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் அந்த அளவுக்கான ஒரு வெற்றியை தக்க வச்சிருக்கின்றோம். அதே போன்று வெளி மாவட்டங்களில் கூட நாங்கள் பலமாக இருக்கக்கூடிய பலம் என்று சொன்னால் நாங்கள் கணிசமான ஒரு வாக்கை பெறக்கூடிய கணிசமாக வேலை செய்திருந்த பட்டியல் போடக்கூடிய இடங்கள்லையும் வந்து ஒரு சில தவறுகளால் வந்து இறுதியில் வந்து நாங்கள் இந்த பட்டியலை போட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவம், இளைஞர்களுடைய பிரதிநிதித்துவம் ஒரு தென்னிலங்கை கட்சியை வந்து தோற்கடிக்கணுங்கிறதுக்காக வந்து சொல்றதுக்கும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டினுடைய முக்கியத்துவத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் உண்மையான எதிரி, சிங்கள மக்களின் எதிரி, சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் எதிரி. அதனுடைய நுணுக்கங்களையும் வந்து கொண்டு சேர்த்து ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து செய்தது வந்து தமிழ் தேசிய பேர். நாங்கள் மேடைகளில் வந்து கூட்டங்களில் அந்த கருத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கு கூட உண்மையிலேயே அந்த கருத்துருவாக்கம் வந்து எங்களோட உறுப்பினர்கள் ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து வீடு வீடாக சென்று அந்த தங்களுடைய நோட்டீஸ்கள் ஊடாகவும் தாங்கள் நேரடியாக வந்து மக்களை சந்திக்கிற நேரத்தில் வந்து கொடுத்த விளக்கங்கள் காரணமாகத்தான் அந்த அந்த மாற்றம் மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்பட்டதாக வந்து நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் என்ற வகையில் வந்து தலை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூட விரும்புகின்றோம். அவர்களுடைய முயற்சி நிச்சயமாக முன்போக என்றால் தமிழ் தேச வரலாற்றில் வந்து இந்த 2025 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக அமையும். அதில் அவர்கள் நிறைவு கொள்ளலாம் எந்தளவு தூரத்துக்கு அவர்களுடைய பங்களிப்பு அமைந்து. இரண்டாவதாவது நான் சொல்ல விரும்புவது, இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு
திரும்பவும் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கிறது. அந்த வகையிலே இந்த மக்களுடைய ஆணை மிக தெளிவாக சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு வடகிழக்கு தமிழர் தாயத்தை இடமில்லை என்ற ஆணை தான் மேலோங்கி இருக்கு. அந்த ஒரு தெளிவான ஆணை வழங்கப்பட்டிருந்தும் கூட அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிராகரித்து தமிழ் தேசியத்தை அங்கீகரித்தாலும் தமிழ் தேசியத்தை முன்கொண்டு போவதற்குரிய ஒரு பலமான ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு ஆணை எந்த ஒரு தரப்புக்கும் வழங்கவில்லை. அப்போ அந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் விளங்கி கொண்டு நாங்கள் எதிர்காலத்தில் வந்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்பதாகவே வந்து பாராளுமன்றத்திலேயும் கூட அந்த நிலைமை கண்ட ஒரு இடத்துல தான் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் வந்து ஆரம்பித்தோம். அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று கொண்டு வந்த இடத்திலே திடீரென்று வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து தமிழரசு கட்சியால் ஒரு தலைபட்சமாக வந்து முடிச்சார். ஒரு 7 பேர் கொண்ட குழு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் பேசுவதற்காக நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டும் எந்த விதமான நியாயம் இல்லாமல் அது திடீரென்று வந்து அந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து அவர்கள் விலகிக் கொண்டார். அந்த நிலையில தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பேச தயாராக இருந்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிக்கப்பட்ட அந்த ஸ்தம்பிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் ஒரு தெளிவடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது முதல் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகும் தெளிவாக இந்த சபைகளிலே மக்களுடைய ஆணையை சரியாக மதித்து முன் கொண்டு போவதற்காக இந்த ஒரு கட்சி தனியாக வந்து செயல்பட முடியாது நாங்கள் விளங்கி கொண்டோம். அந்த வகையிலே வந்து இந்த தேர்தல் காலத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பல தடவைகள் அறிக்கை விட்டிருக்கின்றன. தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவையோடு சைக்கிள் சின்னத்தோடு தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக, ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைக்கப் போவதாக அறிவிச்சிருந்த ஒரு சூழலில் தான் நாங்கள் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்தில் போட்டி போட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட தொடர்பு கொண்டு அந்த அவர்கள் தேர்தல் காலத்திலே சொல்லி போட்டியிட்ட இடத்துல எங்களோட செய்ய போவதாக வந்து சொல்லி இருந்த ஒரு இடத்துல அது சம்பந்தமாக வந்து நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவோம், ஒரு பொது புரிந்துணர்வுக்கு வரவோணும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி வந்தோம். அதைத்தான் நான் 2 நாளைக்கு முன்பதாக என்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஊடாக எக்ஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் வந்து நான் ஒரு பதிவை போட்டுறேன். அந்த வகையில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய பேரவை வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு. இதுக்கு முதலும் வந்து நாங்கள் பேசினது வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி தலைவர்களோடும் கருத்து கொண்டு அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கரைச்சொல்லித்தான் நாங்கள் கேட்டோம். என்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து செல்வமடைகளானதோடு நாங்கள் இதுக்கு முதல் நடத்தின பேச்சுவார்த்தையிலே தெளிவாக தமிழ் மக்கள் பேரவையுடைய டிபிசியுடைய தீர்வு திட்டத்தை முன்வச்சுத்தான் நாங்கள் அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல திரு செல்வம் அடைக்கநாதன் தெளிவாக சொன்னார், தன்னுடைய பங்காளி கட்சியாக இருக்கக்கூடிய பிளாட் இபிஆர் உண்மையிலே தமிழ் மக்கள் தேர்தலுடைய பங்காளி இல்லை. அந்த தீர்வு திட்டத்தை தயாரிக்கிறதுல வந்து பிளாட் அமைப்பும் இபிஆர்லையும் நேரடியாக
பங்காளிகளாக இருந்தது. ஆகவே அவர்கள் அந்த தமிழ் மக்கள் பேரவையை தீர்வுக்கு நிராகரிக்க முடியாதவர்கள், அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். டெலோ அமைப்பு மட்டும்தான் அதில் பங்கு கொள்ளவில்லை. ஆனால் டெலோ அமைப்பும் கூட அதுக்கு பிற்பாடு வந்து தமிழ் மக்கள் பேரவையால் நடத்தப்பட்ட எழுக தமிழுக்கு ஆதரவு தெரிவித்து தங்கள் அறிக்கைகள் மட்டுமில்லை அதில் கலந்து கொண்டதாகவும் எனக்கு சொல்லி அந்த அடிப்படையில் தான் நான் தெளிவாக வந்து தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவர்களோடு பேசினேன். எங்களுக்கு இடையிலே வந்து ஒரு இணக்கப்பாடு, ஒரு பொதுப்புள்ளியில வந்து ஒரு தொந்தரவு மாறுது மிகவும் சுவர். என்றால் அதை எதிர்க்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவை தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு விஷயம். ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில வந்து நாங்கள் ஒரு கடும் அழுத்தத்தை வந்து தமிழரசு கட்சிக்கு ஏற்படுத்தலாம். ஏனென்றால் தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து ஒருதலைபட்சமாக வந்து முடித்தது. தமிழரசு கட்சியுடைய தற்போதைய தலைமைத்துவம் சம்பந்தமாக எங்களுக்கு பலத்த கேள்விகள் இருக்கின்றது. அவர்கள் தேர்தலில் வந்து தமிழ் தேசியவாதம் பேசி வாக்கை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் திரும்ப வந்து ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்குள்ள வந்து ஒரு புதுப்புள்ளியில சந்திக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நான் ஏற்கனவே பல தடவை மேடைகளிலே வந்து சொல்லியிருக்கேன், தமிழரசு கட்சியை தவிர்த்து போறதுன்ற ஒரு விஷயம் இல்லை. அந்த இடத்துல வந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனோட காய்ச்ச பொழுது சுரேஷ் அவர்கள் எல்லாம் தெளிவாக கேட்டவர், கஜன் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்க போவது இல்லை என்ற ஒரு முறைக்கே அவர்கள் சுட்டிக்காட்டினார். அப்பொழுது நான் அவருக்கு தெளிவாக சொன்னேன், ஆனால் நீங்கள் நிற்கிற மாதிரி வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து தமிழரசு கட்சியை கைவிட்டு இல்லாட்டி தமிழரசு கட்சியை ஓரம் கட்டி போன ஒரு விடயம் இல்லை. நாங்கள் கதைக்கிற சூழல் எப்படின்னா தமிழரசு கட்சி தான் ஏற்கனவே நாங்கள் இந்த 3 தரப்பாக வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த எடுத்துறது. தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தையை வந்து ஒரு தரமற்றமாக வந்து முடிச்சது. அவை நாங்கள் எங்களுக்கு இடையில வந்து ஒரு புரிந்துணர்வு வந்ததாக இருந்தால் தமிழரசு கட்சியும் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு புரிந்துணர்வுக்கு கொள்கை ரீதியான ஒரு புரிந்துணர்வுக்கு வருவதற்கு ஒரு கடும் அழுத்தம் வரும். ஏனென்றால் அவர்களுக்கும் வந்து ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு வந்து எங்களுடைய ஆதரவு இல்லாமல் வந்து நடக்க முடியாது. இந்த வடக்கிலே அதன் விசேஷமாக யாழ்ப்பாணத்திலே சிறுவனில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து செய்யலாம் என்றால் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி. தேசிய மக்கள் சக்தி கணிசமான பின்னடைவு அடைஞ்சிருக்கிற இடத்துல வந்து அவர்கள் எதிர்த்தாலும் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு எதிர்க்காமல் இருந்தால் சிறுவனில் வந்து தமிழரசு கட்சி வந்து ஆட்சியை செய்யலாம் ஒருதலை பட்சமாக. ஆனால் யாழ்ப்பாணத்தை தவிர்த்த மற்ற இடங்கள் அப்படி இல்லை. வேறு கட்சிகள் வேறு இனத்தை சார்ந்த பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளும் இருக்கிறார்கள் வந்து அவர்களுடைய நோக்கங்கள் வேறுமாக இருக்கலாம். ஆகவே இந்த இடத்துல வந்து வெளி மாவட்டங்களில் வந்து எங்களுக்கு இடையில ஒரு பலமான ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் நிச்சயமாக வந்து எங்களுக்கு வரும் கதிரைக்கு பதவிக்கும் ஆட்சிக்குமாக மட்டும் பார்த்து வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் வந்து தமிழரசு கட்சிக்கே வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமை கூட வரலாம். தேசிய மக்கள் முன்னிலை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டு இல்லாமல் வந்து கண்ணை மூடிக்கொண்டு வந்து சும்மா கதிரைக்கும் ஆட்சிக்குமாக வந்து வாக்களிக்கிற ஒரு கட்சி இல்லை. நாங்கள் திரும்ப சொல்லுகின்றோம் வந்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிற ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்காக கிடைக்கிறது. அதை வச்சுத்தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்கணும் என்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து எல்லா தரப்பாளரும் மேற்கொள்ளப்படும். ஆகவே அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வந்து கைவிட்டு அதை மையப்படுத்தாமல் நாங்கள் வெறுமனை கதிரைக்காகவும் ஆட்சி பிடிக்கிறதுக்காக மட்டும் செயல்படுவது அந்த மக்கள் கொடுத்த ஆணைக்கு துரோகமளிக்கிற ஒரு விஷயம் தான். ஆகவே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அந்த வகையில் தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம், தெளிவாக சொல்லுகின்றோம். அவர்களுக்கும் தெளிவாக நாங்கள் சொல்ல நாங்கள் வந்து அவர்களோட ஒரு புரிந்துணர்வு வந்தாலும் கூட அது தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொள்கை ரீதியான ஒரு பொதுப்புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படும் என்றதுக்காகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு முதல் கலைக்கிறதுக்கு முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் பேச்சுவார்த்தை முறிக்கிறது, தமிழரசு கட்சி தான் முறிச்சது. ஆகவே தமிழரசு கட்சி எப்படி என்றாலும் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து அவர்கள் ஒரு பொது புள்ளிக்கு சந்திக்க வைக்கிறதுக்குரிய அழுத்தங்களும் நாங்கள் கொடுப்போம். தேர்தல் காலத்தில் சிறுவர்கள் நல்ல பிள்ளைகள் கிடைக்கலாம், அதுக்கப்புறம் வந்து குழப்பம் குழப்பிடும், அதுதான் வரலாம். அப்போ
இந்த யதார்த்தத்தையும் விளங்கு கொண்டுதான் நாங்கள் நடக்கணும் அடிப்படையில் தான் நாங்கள் கற்றுக்கொண்டு எந்த ஒரு இடத்திலையும் வந்து தமிழரசு கட்சியை தோற்கடிக்கிறதோ இல்லாட்டி தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்து அந்த ஆட்சியை தோற்கடிக்கிற நோக்கம் எங்களா கிடையாது. ஆனால் தமிழரசு கட்சி ஆட்சி செய்கிற இடங்கள்ல வந்து அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதாக இருந்தால் அது கொள்கையின் அடிப்படையில் மட்டுமாகத்தான் இருக்கிறார். அதை நாங்கள் தெளிவாக சொல்றோம். கொள்கையின் அடிப்படையில தான் மக்கள் வந்து ஒரு மகத்தான ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் வந்து சிங்கள கட்சியில ஏற்றுக்கொள்ளாமண்டா இன்றைக்கு வந்து வேறு வேறு தரப்படுத்தும் வாக்களிச்சிருக்கலாம். தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்து வேறு மாற்று தரப்போலும் இருக்கு. ஆகவே இது தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கிறது இல்லை, தமிழ் தேசியத்துக்காக கிடைச்ச வாக்கு என்பதை அனைவரும் வந்து விளங்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த முயற்சியை ஆரம்பித்த நாங்கள் இதுவரைக்கும் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் உங்களிடம் சொன்னார்கள் வந்து நான் அவர்களோடு கிட்டத்தட்ட 4-5 நாட்களுக்கு முன்பே பேச ஆரம்பித்து விட்டேன். அப்போ அவர்கள் தங்களுடைய பங்காளி கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றதற்கு பிறகுதான் தாங்கள் இந்த விஷயம் ஆராய்ந்து எங்களுக்கு பதில் சொல்லுவதாக வந்து கூறினார்கள். ஆனால் கொள்கை அளவில் வந்து நான் சுட்டிக்காட்டின கருத்தல் அனைத்தையும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு சிலர் வந்து சொன்னார்கள் வந்து தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து உலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதும் வந்து தமிழரசு கட்சியுடைய ஆதிக்கம் எனக்குள்ளே தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால் வந்து தாங்கள் வெளியேற வேண்டியும் வந்து அந்த வகையில் வந்து நாங்கள் எங்களுக்கு இடையில வந்து ஒரு புரிந்துரை ஏற்படுத்துவது வந்து உண்மையிலே அது அந்த அந்த இந்த ஒரு சுமூகமாக இந்த விஷயங்களை கையாள சும்மா ஆதிக்கம் செலுத்தி மக்களுக்கு வந்து ஏதோ விஷயங்களை திணிக்கிற மாதிரியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை விட்டு சமூகமாக வந்து கொண்டு போவதற்கும் நிச்சயமாக உதவும் என்ற கருத்தை அவர்களாகவே வந்து சொல்லப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் அவர்களுடைய பதில்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த பதில்கள் சரியாக வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோட ஒரு ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பொதுப்புள்ளியை சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படுத்தும். அதை உணர்ந்து தமிழரசு கட்சி நிச்சயமாக எங்களோட பேச ஆரம்பிப்போம். ஏற்கனவே வந்து யாழ்ப்பாணத்துக்கு வெளி மாவட்டங்களில் வந்து இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்கள் வந்து எங்களோட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கள் இல்லாமல் வந்து முக்கியமான இடங்களில் வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத நிலைமை இருந்தது. உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால் வந்து வவுனியா வடக்கு பிரதேச சபையில வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய நாங்கள் கணிசமான 4 உறுப்பினர்களை வென்றிருக்கின்றோம். எங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி வந்து அவர்கள் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் அந்த குடியத்தை கருதி நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுக்குறோன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அந்த ஆட்சியை ஒரு நாளும் வேறொரு தரப்புக்கு வேறு குடியேற்றங்களூடாக வந்து சிங்களமயமாக்கிறதுக்குரிய வேலை திட்டத்தை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் கடைசி விட போகிறது இல்லை.